Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் சிறு சிறு கதைகள். இன்றைக்கு இல்லம். இல்லம். அம்மா போய் 8 வருஷமாகிவிட்டது. அப்பாவுக்கு வயசு 75 நெருங்கிவிட்டது. அவரை யார் வைத்துக் கொள்வது என்பதில் தான் எங்களுக்குள் கொஞ்சம் முரண்பாடு. நான் ராஜாராமன், இருப்பது அசோக் நகர், 2 ரூம் ஃப்ளாட்டில். 2 குழந்தைகள், மனைவி, அவள் அப்பா வேறு. அப்பாவுக்கு ஒத்து வரவில்லை. மயிலாப்பூரில் அண்ணா சாமாவிடம் அப்பா தாராளமாக இருக்கலாம் என்றால், என்னதான் வீடு பெரிதாக இருந்தாலும் தினம் தினம் அண்ணா தண்ணி அடித்து விட்டு வருவதும், வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடிப்பதும், சிக்கன் சாப்பிடுவதும், குழந்தைகளின் பாப் சங்கீதமும், கணவன் மனைவிக்குள் சதா சர்வகாலமும் சண்டையும், இதை விட தினம் மன்னி அப்பாவிடம் இந்த மாதிரி பிள்ளையை வளர்த்துக்கிங்களா என்று சொல்லி காட்டுவதும் அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. தம்பியிடம் இருக்கலாம், அவனுக்கு இப்போதுதான் கல்யாணமாகி இருக்கிறது. அவன் இருப்பது ஆர்மி குவார்ட்டர்ஸில். புதுசாக கல்யாணமான மெருகில் தினம் 2 பேருக்கும் வெளியே சுற்ற வேண்டும். அந்த பெண் பஞ்சாபி பெண். பேல்பூரி, பாவ்பாஜி, பானிபூரி, பிட்சாவிலேயே உயிர் வாழ்ந்த பெண். அதை போய் ரசம் வை, சாம்பார் வை, தொகையல் அறை என்று சொன்னால் சரிப்பட்டு வரவில்லை. அப்பாவுக்கு கட்டில் சத்தம் தாங்காது. இதனால் என்ன செய்வது என்று நாங்கள் யோசித்ததில் அப்பாவே எங்களை கூப்பிட்டு நல்ல யோசனை சொன்னார். நான் எத்தனை நாள் இருப்பேன்னு என்பது தெரியல. அப்படிலாம் பேசாதீங்கப்பா. இப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவரை நான் ஒரு நல்ல ஹோமில் சேர்ந்து கொள்கிறேன். எனக்கு வரும் பென்ஷனில் வட்டி பணம் என் செலவுகளுக்கு போதும். பண பிரச்சனையே இல்லை, மனம்தான். தாராளமாக இதை பற்றி உங்களுக்கு எந்தவித குற்ற உணர்வும் வேண்டாம். உங்கள் மனைவி, மக்கள், குடும்பம் என்பது தான் முக்கியம். நடைமுறையில் சரிப்பட்டு வரவில்லை. இதனால் உங்கள் மேலே எனக்கு எந்தவித வருத்தமோ வெறுப்போ கிடையாது. அப்பாவுக்கு ஊருக்கு வெளியே ஒரு எஸ்டேட் இருந்தது. அதை விற்றுவிடுவது என்று பற்றி பேச்செடுத்தோம். அது பற்றி அப்புறம் சொல்கிறேன் என்றார். யாருக்கும் மனக்குறைவு வராது என்றும் சொன்னார். அப்பா சுகசாந்தி என்கிற ஹை கிளாஸ் முதியோர் இல்லத்தில் சேர்ந்தால். ஊருக்கு வெளியே தாம்பரம் தள்ளி இருந்தது. அடிக்கடி போய் பார்த்து கொள்ள முடியவில்லை. அது குறையாக அவருக்கு தெரியவில்லை. தனியாக ரூம் கொடுத்திருந்தனர். ஏசி, டிவி எல்லாம் இருந்தது. தினம் ஒரு தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர், வெள்ளிக்கிழமை பஜனை, சனிக்கிழமை பலிதான தேக பயிற்சி, கீதை கிளாஸ், நல்ல லைப்ரரி, உணவு, காற்றோட்டமான சுற்றுச்சூழல், எதிரே ரம்யமான ஏரி, பேச்சு துணைக்கு சக வயதில் பெரியவர்கள். அப்பா எழுதியிருந்த கடிதம் எங்களுக்கெல்லாம் மன நிறைவை தந்தது. அப்பாவிடம் இருந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கடிதம் தவறாமல் வரும். அண்மையில் தான் வருவதில்லை. பிஸியாக இருக்கிறார் போலும் என்று எண்ணிக்கொண்டோம். ஒரு நடை போய் பார்க்க தீர்மானித்தோம். தற்செயலாக ஒரு நாள் அண்ணாதான் அப்பாவிடம் நிலம் பற்றி விசாரித்தான். தூக்கி வாரி போட்டது. அங்கே ஏதோ ஃபேக்ட்ரி வந்ததும் அதன் மதிப்பு எக்கச்சக்கமாக உயர்ந்திருப்பதாக அறிந்தார். கோடிக்கணக்கில் போகும் என்றார்கள். அண்ணா சாமா சொன்னான், நராஜா, அப்பாவை போய் பார்க்க வேண்டாமா? இப்படி முதியோர் இல்லத்தில் கேட்பார் இல்லாமல் விட்டு வச்சா அப்படியே. மயிலாப்பூர்லையே நான் இருக்கும் கட்டடத்துலேயே ஒரு ஃப்ளாட் வாடகைக்கு வர்றது. அங்கே அருகே அப்பாவை வச்சுக்கிறது தான் உத்தமம். கடைசி காலத்தில் திடீர்னு அவருக்கு தாம்பரத்தில் ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட்டா, சில நாளில் லெட்டர் வேறு வரல, உடம்பு சரியில்லாமல் கடைசி காலம்னா அந்த நிலத்தை என்ன பண்ண போகிறார் என்பது தெரிய வேண்டும் என்றார். நாங்களும் ஆமோதித்தோம். டேராடூனுக்கு மாற்றலாகி இருந்த என் மேஜர் தம்பி ஜாயினிங் டைம் கேட்டிருந்தால். மூவரும் கால் டாக்ஸி எடுத்துக்கொண்டு அப்பாவை பார்க்க போனோம். போன தடவைக்கு பாதை கரடு முரடாகிவிட்டது. டாக்ஸி போய்கொண்டே இருந்தது. குதித்து குதித்து ஒரு வழியாக போய் சேர்ந்தோம். அப்பாவை கொண்டு சேர்த்தபோது இருந்ததற்கு இல்லம் மாறிவிட்டது. நிறைய மரங்கள் உயரமாக வளர்ந்திருந்தன. ரோடு காம்பவுண்டுக்குள் சுத்தமாகவே இருந்தது. உபதேச வாசகங்கள் கம்பத்துக்கு கம்பம் எழுதி வைத்திருந்தார்கள். ஆரோக்கியம்தான் ஆனந்தத்தின் அடிப்படை. நிசப்தமாக கதவு மூடினதும் காலம் நின்று போனது போல இருந்தது. டாக்ஸியை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே நடந்து போக வேண்டியிருந்தது. புதுசாக ரூல் போட்டிருக்கிறார்கள். அணுகிய போது இல்லத்தில் ஏதோ ஒரு விழா போல தோரணம் எல்லாம் கட்டி டேப்பில் இனிமையாக சப்தம் குறைவாக நாயனம் வாசித்து கொண்டிருக்க அப்பாவின் அறைக்கு சென்றபோது அவருக்கு ஒரு பெண்மணி புது வேஷ்டி அணிவித்துக் கொண்டிருந்தாள். அப்பா எங்களை பார்த்து புன்னகைத்தார். வந்துட்டாங்களா லோச்சு? தீஸ் ஆர் மை சன்ஸு. லெட்டர் கிடச்சிதா? என்ன லெட்டர்? நான் கொடுத்த லெட்டரை போஸ்ட் பண்ணியா? லெட்டர் போட்டிருந்தேனே, கிடைக்கல? என்ன தபால் இலாக்காவோ இது? போன வாரம் 1 வாரமாக வேலை செய்யலை. பட்டு வேஷ்டி இடுப்பில் 3 சுற்று சுற்றி கட்டி கொண்டிருந்தார். மூஞ்சி தெளிந்து இன்னும் 15 வருஷத்துக்கு தாக்கு பிடிப்பார் போல தெம்பாக இருந்தார். என்ன லெட்டர்ப்பா?
என்ன இந்த இல்லத்தில் பரிவா பார்த்துண்ட சுலோச்சனாவை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இவளுக்கும் 3 பிள்ளை அமெரிக்காவில் இருக்கா. இனிமேல் இவ தான் எல்லாம், இவளுக்கு தான் எல்லாம். எங்கள் திறந்த வாயில் ஸ்வீட் சாப்பிடுங்க என்ற ஆளுக்கு ஒரு ஜிலேபி வெள்ளலை லோசனா செலுத்தினாள். முற்றும்.